வணக்கம். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரோட் ட்ரிப் போகலான்னு ஜஸ்ட் லைக் தட் கிளம்பி போனது தான் இந்த வீடியோ. கடலூர் டு திருச்செந்தூர். யூஸ்வலாக பைபாஸ் ரோட்டில் போகாமல் ஈசிஆர் வழியாக போனோம். ஈசிஆரில் என்ன பெனிஃபிட்னா டோல் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேலே நீங்கள் சேவ் பண்ணலாம். அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் நிறைய வழியில் இருக்குது. நாங்கள் ஒரு சில இடத்துக்கு போனோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிதம்பரம் தாண்டி கொள்ளிடம் பிரிட்ஜ் வழியாக போயிட்டுருக்கோம். ரோட் ட்ரிப்பில் நிறைய விஷயம் பார்க்கலாம். அதில் ஒன்று தான் இது. குறைஞ்சது 800 மூட்டையாவது இருக்கும். இதே மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று கிட்டத்தட்ட 50 லாரி நாங்கள் பார்த்தோம். இதுதான் நவகிரகா ரிசார்ட், காரைக்கால் போகிற வழியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபுட், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கேம்ஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. மார்னிங் சன் குட் ஃபார் ஹெல்த். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நாங்கள் இறங்குனது ஸ்ரீ வெற்றி முனீஸ்வரர் கோயில். ரொம்ப ஃபேமஸான ரோட் அசிஸ்டன்ட் கோயில். அதாவது ரோட் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே இங்கே நிறுத்தி தான் போவாங்க. காவல் தெய்வம். அங்கேருந்து காரைக்கால் சிட்டி டச் பண்ணோம். காரைக்காலிருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் நாகூர். ஹிந்துஸ் அதிகமாக காணப்படுகிற ஒரு தர்கா. 1 ரூபி டீ எங்களை வெல்கம் பண்ணிச்சு. ஆமாம், கடையோட ஓப்பனிங் ஆஃபர். டீயோட விலை ₹1. தர்காவுக்குள்ளே நாங்கள் கேமரா கொண்டு போகலை, நீங்களே போய் பாருங்கள். ஒரு சில ஹிந்து கோயிலில் இருக்கிற விஷயங்கள் அந்த தர்காவிலும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா குத்து விளக்கு, அகல் விளக்கு, கொடிமரம், இந்த மாதிரி நிறைய. அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் வேளாங்கண்ணி, ½ an hour டிரைவ். ஹைவேலேருந்து சர்ச்சுக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அந்த போர்டில் இருக்கிறவர் தெரியுதா? ஒரு சீசனில் ஹைபர்ட் சினிமானா இவர் தான். பட் திடீர்னு ஆளே காணாமல் போயிட்டார். அது அவரோட ரிசார்ட். ப்ரொடியூசர் கேடி குஞ்சுமோன். பியூர் ஒயிட் வேளாங்கண்ணி. ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி போன மாதிரி இருக்கும். நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போதும் சரி, அதை சுற்றி பார்க்கும்போதும் சரி. மாதாவுக்கு பின்னாடி எங்களை வான்னு கூப்பிட்ட ஜீசஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். தொடர்ந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி அதிராமப்பட்டினம் கிட்ட போகும்போது லெஃப்டில் மனோரான ஒரு ஊர். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம். எதிர்பார்க்காத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஈசிஆர் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கடலை நோக்கி.
அலைகள் இல்லாத கடல். பாதி பனை மரம். மண்ணில் புதைந்த அழகான சாமியின் சிலை. மெதுமெதுவென ஏதோ வைக்கோல் மாதிரி இருக்கும் கடலோர படுகை. ரொம்ப கலர்ஃபுல்லான கோரல் பிளான்ட்ஸ். எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி பிளான்ட்ஸ் கடலுக்குள்ளே தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே இந்த ஊரோட சிறப்பே இந்த டவரும் இந்த லைட் ஹவுஸும் தான். டவரை பற்றி அங்கே லோக்கலில் ஒருத்தட்டு கேட்டோம். சொல்லுங்கள். 1814 இந்த மனோரா டவர் கட்டப்பட்டது. ஆங்கிலேயருக்கு மேலே நெப்போலியன் வந்து இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தான். நெப்போலியன். ஆமாம், அந்த நேரத்தில் வந்து வாட்டர்லூ, ஃப்ரான்ஸில் வாட்டர்லூங்கிற இடத்துல வந்து வெள்ளைக்காரன் தான் அந்த நெப்போலியன் தோற்று போயிட்டான். அந்த தோற்றதன் நினைவாக மன்னர் ஜலபோஜி இந்த மனோராவை கட்டினார். இதுதான் அதோட உள்ளடக்கம். ஆங்கிலேயர் நண்பராக இருந்தார் ஜலபோஜி. இந்த மனோரான்றது இது மனோரா பேனார் அப்படிங்கிற பேர் மாதிரி மனோரா அப்படிங்கிறது மினார் அப்படின்னு கோபுரம் இருக்கிறது. அது மாதிரி மனோரா. ஓ, ஓகே ஓகே. இது வந்து நினைவாக கட்டினது தான். நினைவாக கட்டினதான். சரி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஓகே ஓகே. இந்த டவருக்குள்ளே கடல் தண்ணி வந்து போகுமா? கடல் தண்ணி வர்றது மாதிரி ஏற்கனவே இப்போ வர்றதில்லை. அமைப்பு இருக்கு. ஆமாம், குழாயெல்லாம் அடைச்சிட்டாங்க. அமைப்பெல்லாம் இருந்திருக்கு. ஆமாம், அந்த காலத்தில் இருந்துக்குது இல்லையா? இருந்தது 1880 அது மாதிரி இருந்துச்சு கடல் தண்ணி வர்றது மாதிரி. இப்போதைக்கு அது இல்லை, அடைச்சாச்சு. ஆமாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸை பார்த்த சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பினோம். இதை பார்த்த உடனே எனக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 2 தான் ஞாபகம் வந்தது. சீக்கிரமாக கிராஸ் பண்ணிட்டோம். கொஞ்ச தூரத்தில் மணல் மேல் குடிங்கிற கிராமம். அங்கே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கோயில். ஒரு 180 மீட்டர் சாமி சிலைகளோட மதில் சுவர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீஷோர் டெம்பிள். கடல்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான். அது ஒரு மீனவ கிராமம். ஸோ மீன்பிடி வலை, சின்ன போட்டு நிறைய பார்க்க முடிஞ்சுது.
வரவங்க விருப்பப்பட்டால் கடலுக்குள்ளே போட்டிங்கும் போகலாம். நிறைய ஷெல்ஸ் அங்கே கிடந்துச்சு. அதில் ஒன்று எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஏதோ நாடகம் ஷூட் பண்ணதா சொன்னாங்க. நாங்கள் நாடகம் பார்க்குறது இல்லைங்கிறதுனால எங்களுக்கு தெரியல. திரும்பவும் ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். மணி 2:30 மதியம். ஹைவேயில் ஒரு கொட்டா மெஸ், தாரணி மெஸ். சூப்பரான சாப்பாடு, அருமையான கவனிப்பு. போகிற வழியில் தேவிப்பட்டினம் மெயின் ரூட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மிகவும் வித்தியாசமான நவகிரக திருக்கோயில். ஒன்பது கிரகங்களும் கடலுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. இயற்கையாக உருவானதுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு அற்புதமான அனுபவம். அங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் போகிற வழியில் டீ பிரேக், சாய் பாயிண்ட். பயங்கர பிஸி, ரொம்ப டேஸ்டியான டீ. ஏர்வாடி சேது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊரை பற்றி எனக்கு தெரியும். ஏர்வாடி தர்கா மனவளர்ச்சி குன்றிய நிறைய பேர் அங்கே பார்த்தோம். மிகவும் வருத்தம் அளித்தது. இருட்ட ஆரம்பிச்சிச்சுன்னு நேராக தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் போயிட்டோம். போகிற வழியில் வண்ண விளக்குகள், மின்ன சர்ச், சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபம் மிகவும் அருமை. அடுத்த நாள் காலையில் திருச்செந்தூர் கோயில் 8 மணிக்கு தரிசனம். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போனோம். கோவிலோட மதில் சுவரில் சிலைக்கு பதிலாக நிஜ மயில் மிகவும் அருமை. முருகர் கோயிலிருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் கடற்கரை ஓரத்தில் ஐயா வைகுண்ட சுவாமி திருக்கோயில் இருந்துச்சு. முருகரையும் தரிசிச்சுட்டு அவரையும் தரிசிச்சுட்டு வந்தோம். கொரோனா சீசனில் நிறைய விஷயத்தை அனுபவிக்க முடியல. எக்ஸாம்பிள், நாழிக்கிணறு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கோயில் ஃபுல்லாக சுற்றியாச்சு. அப்புறம் என்ன, பிரசாதம் வாங்கணும். ஒரிஜினல் சந்தனம், பஞ்சாமிர்தம், திருநீர் ரீசனபிள் ரேட்டில் இந்த கடையில் வாங்கினோம். ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பினோம். அங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸில் வனத்திருப்பதி அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ வனத்திருப்பதி கிளம்பினோம். ஹோட்டல் சரவணபவனுக்கு சொந்தமான இடம் அது. அதுக்குள்ளே ஒரு பெருமாள் கோயில். அது மட்டும் இல்லாமல் அவர் நினைவிடமும் அங்கே தான் இருக்குது.
கோயிலோட அமைப்பு ரொம்ப பெருசாக இல்லை, ஏன்னா கோயிலோட அமைப்பு வெளியில் தெரியவே இல்லை. பட் பெருமாளின் சிலை மிகவும் அருமை. அங்கேருந்து தூத்துக்குடிக்கு போயிட்டுருக்க வழியில் கிட்டத்தட்ட 200-300 ஏக்கர் அளவுக்கு ரோட்டுக்கு ஓரத்துலேயே உப்பளம் வெள்ளை வெள்ளைன்னு பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் ரியல் சால்ட், ராக் சால்ட். அதை தாண்டி போகும்போது தூத்துக்குடி வரைக்கும் ஆயிரக்கணக்கில் காற்றாலைகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே போகாததுனால அந்த ஊருக்கே உரிய ஸ்வீட் மேக்ரோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பலவிதமான பலகாரங்கள் இங்கே தான் நாங்கள் வாங்கினோம். ஹைவேஸில் இந்த கடையை நம்ம மிஸ் பண்ண முடியாது. பாரம்பரியமான ஸ்வீட்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வாங்கலாம். சீனிவாசன் மிட்டாய் கடை. அங்கேருந்து ஈசிஆர் வழியாக போகாமல் பைபாஸில் மதுரைக்கு போய் பிள்ளையார்பட்டி வழியாக ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். போகிற வழியில் எருமைப்பட்டி விளக்கு அப்படிங்கிற கிராமத்தில் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்புனோம். எதிர்பாராத விதமாக மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிது. இருந்தாலும் நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு விநாயகரை தரிசிக்க போனோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் மட்டுமே நடக்கக்கூடிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. நம்பர் பிளேட்டில் தலைவர். கடைசி வரைக்கும் அந்த தலைவரை பார்க்கவே முடியல. பட் பிள்ளையார்பட்டியோட தலைவர் விநாயகரை பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஈசிஆர் ரோட்டில் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம், ப்ளஸ் ஏகப்பட்ட பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு நாள் டிரைவ் கண்டிப்பாக பத்தாது. நன்றி, வணக்கம்.